அவர் உங்களுடைய தேவைகளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன அப்பப்ப வேணும் என்பதை அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். 10 வருஷம் பஞ்சம்பா, காஞ்சி கருவாடா போயிருக்கணுமே, ஆனா செழிப்பா இருக்காங்களே. தேவன் இறங்கி வந்து ஜனங்களை போஷித்தார். உங்க சுயபலத்தால, உங்களுடைய தாளந்தால, உங்களுடைய திறமையினால எவ்வளவு முட்டி பார்த்தாலும் 2க்கு மேல தாங்காது. அவர் உங்களுக்கு தேவையை சந்திக்கிறார்னா ஆமென், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 2வது பாருங்க, 2வது உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11 15 வசனத்துக்கு வாசிப்போமே. சுதந்தரிக்க போகிற தேசமோ, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ, மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். எப்படி உள்ள தேசம்? மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை சேர்த்து வைக்கிற தேசம் இல்லப்பா. எப்படி போட்டிருக்க? குடிக்கும் தேசம். தண்ணி நிக்காதுங்க. மழை பெஞ்சா மட்டும்தான் அங்க விவசாயம். மழை பெஞ்சா மட்டும்தான் செழிப்பு. ஏன்னா எல்லா தண்ணியும் ஓடிடும். மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது எப்படிப்பட்ட தேசம்? கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை உயர்த்துவோமே எல்லாம் சேர்ந்து. ஆமென். நான் கர்த்தர் விசாரிக்கிற தேசமாயிருக்கிறேன். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவைகளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன அப்பப்ப வேணும் என்பதை அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அவர் விசாரிக்கிற தேசம் எப்பொழுதும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, இது மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். மழை பெஞ்சாதான், வானத்திலிருந்து மழை பெஞ்சாதான் அந்த இடத்துக்கு செழிப்பு. அப்போ வருஷம் முழுவதும் ஏற்ற வேளையிலே ஏற்ற சமயத்திலே ஆமென் மழை பெய்துகிட்டே இருக்கணும். மழை பெய்யாம ஒரு காலம் நின்றுச்சுன்னா, ஒரு காலத்துல ஒரு மழை பெய்யாம நின்றுச்சுன்னா அந்த இடத்துல பஞ்சம் வந்துடும். பாருங்க, அப்போ உங்களுக்கும் உங்களை விசாரிக்கிற தேவனுக்கும் எப்போதுமே ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுடைய அன்றாட தேவைகள், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் எதுவுமே பூமியிலிருந்து வராது. இனி பூமியிலிருந்து வராது. எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. இனி பூமியை நோக்கி பார்க்க போதல்ல. இனி பூமியிலிருந்து நீ வராதுங்க உங்களுக்கு ஒத்தாசை. உங்களுடைய பணம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய கனம், உங்களுடைய உயர்வு எல்லாம் பூமியிலிருந்து வருவதல்ல, மனிதனிடத்திலிருந்து வருவதல்ல, கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ரூத் புஸ்தகத்தில் பார்க்கும்போது நகோமி இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி எங்க போதா? மோவாப் தேசத்துக்கு போதா. 10 வருஷத்துக்கு தான் கணவன் இழக்குதா, பிள்ளைகள் இழக்குதா. அப்போ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டா. பார்க்குறா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னதான் பஞ்சமா இருந்தாலும் கொழுத்து செழிப்பா இருக்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தா 10 வருஷம் பஞ்சம்பா, காஞ்சி கருவாடா போயிருக்கணுமே, ஆனா செழிப்பா இருக்காங்களே. தேவன் இறங்கி வந்து ஜனங்களை போஷித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பர்ஸ்ல 0, ஜிபேல 0, ஆனா 3 நேரமும் திருப்தியாய் கர்த்தர் உங்களை ஆமென் போஷித்து உங்கள் தேவைகள்லாம் ஒரு பைசா உங்களுக்கு குறைபடாதபடிக்கு தேவையெல்லாம் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 14ஆம் வசனம் சொல்கிறது, உபாகம் 11:14 சொல்கிறது, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தில், ஏற்ற காலத்திலே
உங்கள் தேவை எப்பன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏற்ற காலத்திலே முன்மாதியையும் பின்மாதியையும் பெய்ய பண்ணுவேன். 25 நம்ம சொல்லுது, உங்களை ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக அவர் நம்மை விசாரிக்கிறபடினாலே உங்கள் தேவைகளை அனைத்தையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒன்று விடாதபடிக்கு ஒரு குண்டூசி கூட விட மாட்டாதுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அப்பாவும் மகனும் ஒரு பழசருக்கு வாங்குறதுக்காக, வீட்டில் ஜாமான் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறாங்க. அப்பா வந்து எல்லாம் வாங்கிட்டு இருக்கார், தகப்பன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறார். பையன், சின்ன பையன், அவன் அந்த கடைக்காரனுடைய கல்லாப்பெட்டியில் இருக்கிற அந்த சாக்லேட் டப்பாவையே பார்த்துட்டு இருக்கிறான். ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த கடைக்காரர் கொஞ்சம் மனம் இறங்கி, எப்பா டப்பா ஓப்பன் பண்ணி கொடுத்து நீ எடுத்துக்கோப்பா, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. அந்த பையன் அசையவே மாட்டேன்றான். நின்ன இடத்துல நிற்கிறான். கடைக்காரர் மூஞ்ச பார்க்க தான், டப்பாவை பார்க்க தான், எங்கேயுமே போகவே மாட்டேன்றான். அவங்க அப்பாவும் பொருளெல்லாம் வாங்கிட்டு பில்லு போடுறதுக்கு வந்துட்டாரு. பில்லும் போட்டாச்சு, காசும் கொடுத்தாச்சு. அப்பயும் சொல்றாரு, கடைக்காரர் சொல்றாரு, எப்பா எடுத்துக்கோப்பா எடுத்துக்கோப்பா எடுத்துக்கோப்பான்றாரு. தகப்பனும் சொல்றாரு, எடுத்துக்கோ. ஆனால் இந்த பையன் அசையவே மாட்டேன்றான். கடைசியாக நேரம் ஆயிடுச்சு, கடையை விட்டு போகணும். இந்த கடைக்காரருக்கு மனசு கேட்கல. கடைசியாக அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி அவர் கையை உள்ள விட்டு நிறைய சாக்லேட் அள்ளி அவன் கையில் கொடுத்தாது பாருங்க. அவன் அப்படியே 2 கை நீட்டி இப்படி வாங்கிட்டான். நல்லா அப்படி வாங்கி கொஞ்சம் பேக்கெட்டில் 2-3 பேக்கெட்லையும் போட்டு கையிலையும் ஃபுல்லாக வாங்கி கீழே இறங்கி போகிறான். கடை விட்டு போகிறான். அப்பா கேட்குறாரு, ஏண்டா நீ அவ்வளோ நேரம் உன்னை எடுத்துக்கோன்னாது, நீ எடுக்கவே இல்லை. ஆனால் அவர் எடுத்து கொடுத்த உடனே என்ன பண்ணிட்ட, வாங்கிட்ட. அவன் சொன்னா, என் கை சின்ன கை பாருங்க, ஒரு 2-3 சாக்லேட் தான் வரும். அவர் அள்ளி போட்டால் தான் பார்த்தியா பேக்கெட் நிறையா சாக்லேட் வந்துச்சு. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் அப்படியாய் கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்கள் சுயபலத்தால், உங்களுடைய தாளந்தால், உங்களுடைய திறமையினால 2 சாக்லேட் தாங்க தேரும். எவ்வளோ முட்டி பார்த்தாலும் 2க்கு மேலே தாங்காது. அவர் உங்கள் தேவையை சந்திக்கிறார்னா, ஆமென், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆட் பண்ற தேவன் அல்ல, சேர்க்கிற தேவன் அல்ல, மல்டிப்ளிகேஷன், பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாத கடைசிக்குள்ளாக இந்த பெருக்கத்தை பார்க்க போறீங்க தெரியல. அவர் உங்களை விசாரிக்கிறவானபடியால், ஓ ஹல்லேலூயா, உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார்.